வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு சத்தான ஆரோக்கியமான ஹோம்மேட் நட்ஸ் பவுடர் எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் வீட்டில் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு சூடான பாலில் தேவைப்பட்டுச்சுன்னா சக்கரை போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே குடிச்சிட்டு அழகாக நம்ம கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும், நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபில்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களும் ஐயோ குழந்தை சாப்பிடலையே, இல்லைன்னா இவங்க சாப்பிடாம போகிறாங்களே ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரி எந்த ஒரு ஒரியுமே இருக்காது. சூப்பரான ஹெல்த் மிக்ஸ், நல்ல ஒரு நட்ஸ் பவுடர் தான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய வானலில் நெய் விட்டுக்கிட்டேன். நெய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் பாதாமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு 1/2 kg பாதாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 200 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முந்திரியையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணோடனே இது கூடயே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, உடச்சக்கடலை, நல்லா பிஸ்தா, மூணுமே பார்த்திங்கன்னா பிஸ்தா ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை ஒரு 100 கிராமு, உடச்சக்கடலை ஒரு 200 கிராம், கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கார்ன் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக ஓட்ஸும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி நல்ல ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதை மேலே கொண்டு போய் வெயிலையும் ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டேன். ஸோ தட் அந்த எண்ணெய் பசையெல்லாம் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் அப்படின்ட்டு. இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆனோடனே இது எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு மிஷின் கடையை தேடி அங்கே போய் கையோடு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நம்ம ஊரில் தான் மிஷின் கடை எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாதே. சரின்னு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அந்த கடையில் போய் அந்த அண்ணன்கிட்ட கொடுத்து நல்லா சூப்பராக அவர் அழகாக போட்டு நம்மளுக்கு எப்படி தேவையோ அதை அழகாக அரைச்சி கொடுத்தாரு. அந்த அரைச்சிக்கும் போதே அந்த அவுட்புட் எப்படி வரணும் அவரே சொன்னார், வாசனை சூப்பராக இருக்குமான்ட்டு. சூப்பராக அரைச்சி அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு நல்ல ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி காய வச்சு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு எடுத்து மொத்தமாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பாட்டிலையாக போட்டு வச்சிட்டோன்னா ஒன்று ஒன்றா காலி ஆகும்போது நம்ம எடுத்து போட்டு கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு. நம்ம வாட்ச் பண்ணதோடு இல்லாமல் நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸோ பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நட்ஸ் பவுடரை போட்டு குடிக்க வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய். வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நல்ல தேவையான அளவுக்கு தண்ணியை குடித்து நல்ல ஹெல்த்தாக உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. பாய்.